டெல்டா மாவட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே கோபியோட அன்பான வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 2வது ரவுண்டு 3வது ரவுண்டா நீங்க இருந்து நான் கோயம்புத்தூர்லயும் படிக்கல, நான் சென்னையிலையும் படிக்கல, நான் எங்க மாவட்டத்திலேயே படிச்சுக்கிறேன், எங்க ஊர்லயே படிச்சுக்கிறேன், நான் திருச்சி ரீஜன்ல தான் சார் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருச்சி மாவட்ட மக்களே, திருச்சி மாவட்ட மக்கள் மட்டும் இல்ல, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் உட்பட இந்த மாவட்ட மக்களா நீங்க இருந்தீங்கன்னா, மாணவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலை சிறந்த, அதாவது ஒரு 33 கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இங்கே நான் சொல்ல போறேன். நல்லா கேட்டுங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சென்னைக்கு போற மாதிரி இருந்தா அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை மறக்காம பாருங்க. கோயம்புத்தூர் பக்கம் போற மாதிரி இருந்தா அதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அந்த லிங்கையும் மறக்காம பாருங்க. என்னைய கேட்டீங்கன்னா நிறைய மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்திலே நீங்கள் காலேஜை தேடினீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வரும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைவேட் காலேஜில் 25,000 27,000 ரூபா, நீங்கள் 25,000 கம்மி பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 25,000 வரும், 4 வருஷத்துக்கு 1,00,000 ரூபா உங்களுக்கு வந்துடும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா, அதாவது SC SC ST கன்வெர்டர் கிருஷ்ணில் ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 வரும், 4 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வந்துடும். 7.5 ரிசர்வேஷன்னா ஃபுல் ஃப்ரீ, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எந்த காலேஜாக இருந்தாலும் ஃபுல் ஃப்ரீ. இது இல்லாமல் 48,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். எப்படி வரும்? மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்திலேருந்து மாதம் 1000 ரூபாய், 4 வருஷத்துக்கு 48,000. வாங்க பார்க்கலாமா? இந்த மாவட்ட மக்களே, இந்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஃபர்ஸ்ட் காலேஜ் நம்மளுடைய திருச்சியில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பொறியியல் கல்லூரி, ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்னு கூட சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், உறுப்பு கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி, பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை மறந்துடாம 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களே சீட்டு இருக்கும், கட்டாயமா மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ஒன் டைம் ஃபீஸ் 8,000, கேஷ் ஆன் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 7,000, செமஸ்டருக்கு 5,000 வரும். PMSS FGR இருந்தீங்கன்னா 7,000 ரூபா வரும், 7,000லேருந்து 8,000 வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 34,800 ரூபா, மெஸ் ஃபீஸு ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபீஸ். மறந்துடாதீங்க. கவுன்சிலிங் கூட பார்த்தீங்கன்னா பாவேந்தர் காலேஜ்ன்ட்டு மாறி போயிடக்கூடாது. அது மாதிரி ஒரு ஆள் போயிட்டார் ஒரு வருஷம், நீங்கள் மாறி போயிடாதீங்க. ஓகே. அடுத்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளியில் உள்ளது. இதில் வந்து எல்லா கோர்ஸுக்குமே 10,405 ரூபா. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் PMSSனா 8,405, டிஃப்ரெண்ட் லேபிள்னா 6,905. ஹாஸ்டல் ஃபீஸு பாய்ஸு கேர்ள்ஸுக்கு 12,200. மெஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா வரும் மாதத்துக்கு. அடுத்து சாரநாதன் காலேஜ், திருச்சியில் சாரநாதன் காலேஜ் தெரியாத ஆள் யாருமே கிடையாது. இன்னைக்கு அங்கே தான் பஸ் ஸ்டாண்டே கட்டியிருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்களா? முதல்ல நம்ம வந்து இங்கே இருக்கும் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிடுச்சு, இப்போ அதனால பஞ்சப்பூர் போயிடுச்சு. பஞ்சப்பூரில் தான் இந்த சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது திருச்சிராப்பள்ளியில். காலேஜ் ஃபீஸ் 60,000, ஹாஸ்டல் ஃபீஸு 1,00,000. இதுக்கெல்லாம் நான் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ என்ன சார் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஃபீஸ்னா? ஆமாம், நம்மக்கிட்ட சொன்னது இதுதான். ஓகே. எல்லா ஹெச்ஓடிக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், இங்கே உள்ள அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹெச்ஓடிக்கும். அதனால பஞ்சப்பூரில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த காலேஜ். சாரநாதன் காலேஜ் நல்ல காலேஜ் தான். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் நம்ம செங்கிப்பட்டிங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கந்தரவாக்கோட்டை, அப்படியே அந்த பக்கம் இங்கிட்டு செங்கிப்பட்டி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். செங்கிப்பட்டி காலேஜை மறக்காமல் எல்லாரும் சாய்ஸில் வைங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜ், நம்ம ஊர் காலேஜ். காலேஜ் ஃபீஸு 10,000. நீங்கள் PMSS ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா 5,000லேருந்து 6,000 தான் வரும். ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் சேரையில் 21,650. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கெல்லாம் 11,450. மந்த்லி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் ஃபீஸு 2,300 ரூபா வரும், மாதம் மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த பட்டுக்கோட்டை, இந்த பக்கம் தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா யாராக இருந்தாலும் ரைட்டு, கவர்மெண்ட் காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, இதை மிஸ் பண்ண வேணாம். அடுத்த கல்லூரியாக நம்மளோட ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளியில் ஒரு செம ஃபேமஸ், NIRF ரேங்கிங்லாம் இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கல்லூரி காலேஜ் ஃபீஸ் 1,30,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 1,00,000. 1வது ரவுண்ட்லேயே சீட்டு எடுத்திருப்பாங்க இந்த காலேஜில். ஒரு வேளை சீட்டு வந்தால் விட்டுறாதீங்க. ப்ரைவேட்லாம் நான் படிக்க போகிறேன்னா ராமகிருஷ்ணா காலேஜாக வச்சுக்கோங்க. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வர்றதுனால இதுவுமே இதில் வருது. ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி செம்ம ஃபேமஸ். சாய்ஸில் வச்சிரு, நீ வந்து ஈஸியாக போயிட்டு வரலாம். அங்கே தஞ்சாவூர்லேருந்து ஈஸியாக போகலாம், புதுக்கோட்டையிலேருந்தும் போகலாம். எல்லாம் அந்த டெல்டா மாவட்ட மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிடைச்ச வரம். காலேஜ் ஃபீஸு 30,000,
ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டி பிஎம்எஸ்எஸ்னா 10,000 15,000 தான் வரும். பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸு 2 பேருக்குமே வந்து 55,000. அதே போல் அதில் பிஎம்எஸ்எஸ்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் 24,000 வரும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது சீட்டு இருக்கும், மறந்துடாதீங்க. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள். அடுத்ததாக அஞ்சலையம்மாள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஃபேமஸ். இந்த காலேஜ் ஃபீஸ் வந்து 65,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 65,000 தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் டிஆர்பி. ஐயோ, நம்ம திருச்சியில் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜாக வரும். காலேஜ் ஃபீஸ் 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சத்துலேருந்து 1 லட்சத்துலேயும் இருக்குது, 2,50,000 வரைக்கும் ஹாஸ்டல் இருக்குது. அடுத்து சிகே காலேஜ். நான் கடலூர் மாவட்டம் சார், வெளியூருக்கெல்லாம் போக விரும்பல, கடலூர் மாவட்டம்னா இந்த காலேஜை நீங்கள் வச்சுக்கலாம். சிகே காலேஜ் ஃபீஸு 65,000, அட்மிஷன் ஃபீஸு 10,000, கேஷ் ஆன் டெபாசிட் 5,000, ஹாஸ்டல் ஃபீஸு 75,000. ஸோ மற்றதுக்கெல்லாம் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாதுன்னா இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. சில காலேஜ் சொல்லாமல் இருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி கேட்கல சொன்னதை தான் நான் போட முடியும். எல்லா காலேஜ்லேயும் 10,000 5,000 வாங்க தான் செய்வாங்க. அட்மிஷன் ஃபீஸு லொட்டு லொசுக்கு எல்லாமே வாங்க தான் செய்வாங்க. அடுத்து நம்ம பட்டுக்கோட்டைங்க. அங்கிட்டு பட்டுக்கோட்டையில் நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்குது இந்த காலேஜ். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பேராவூர்னி, இந்த பக்கம் ஒரத்தநாடு, இந்த பக்கம் கரம்பக்குடி, அப்படியே இந்த சுட்டு வட்டாரங்கள் அந்த கந்தரவட்டை வரைக்கும் அந்த யாராக இருந்தாலும் சரி, இது வெளி ஊர்லேருந்து எங்கேருந்து வேணாலும் வந்து படிக்கலாம். நம்ம பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கல்லூரியாக இது அமைஞ்சிருக்கு. மறக்காமல் காலேஜ் ஃபீஸ் வந்து 30,000 வரும். எஃப்ஜி பிஎம்எஸ்எஸ்னா 10,000 15,000 தான். ஹாஸ்டல் ஃபீஸ் 17,000. மெஸ் ஃபீஸ் வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வரும். ராஜா மாடத்தில் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு, மறந்துடாதீங்க. காலேஜ் சீட்டு இருக்கும், வச்சிங்கன்னா சீட்டு கிடச்சிரும். அடுத்ததாக கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அவங்களோட இன்னொரு கேம்பஸுங்க, இதை மறந்துடாதீங்க. இங்கே காலேஜ் ஃபீஸு 1,30,000, ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்சம். கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வைக்கையிலே கீழேயே வந்து இந்த கல்லூரியை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த கல்லூரியாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி. இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும்தான் கடலூர் மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, இதுவுமே கவர்மெண்ட் காலேஜ் தான். காலேஜ் ஃபீஸு 30,000, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பிஎம்எஸ்எஸ்னா 10,000 15,000, ஹாஸ்டல் ஃபீஸு 17,000, மெஸ் ஃபீஸு மாதம் 3,000 வரும். அடுத்து ஏவிசி காலேஜ் நாகப்பட்டினத்தில் ஏவிசி காலேஜ் இருக்குது, இதை மறந்துடாதீங்க. காலேஜ் ஃபீஸ் 75,500 வரும். ஹாஸ்டல் ஃபீஸு 19,650 வரும். மெஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 3,500. இது எதுக்கு சார் நம்ம இந்த காலேஜில் சேர்ந்தே ஆகணுமானா, மாணவர்கள் மத்தியில் அதிகமாக வந்து போன ஆண்டு நிறைய பேர் இதில் சேர்ந்துருக்காங்க, அதுக்காக தான் இதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் அரியலூர் மாவட்ட மக்களே, சொக்கத்தங்கம் காலேஜ் ஃபீஸு 30,000, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பிஎம்எஸ்எஸ் வந்து 10,000 15,000, ஹாஸ்டல் ஃபீஸு 17,000, மெஸ் ஃபீஸ் வந்து மந்த்லி 3,000. அரியலூரில் இருக்குது. அரியலூர் மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, எங்கே இருந்தீங்கனாலும் இதை மறந்துடாதீங்க. அடுத்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. காலேஜ் ஃபீஸ் 1,20,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000. இது வந்து நமக்கு முசிறியில் இருக்குது, மறந்துடாதீங்க, இதையும் சாய்ஸில் வச்சுக்கலாம். கேர் காலேஜ் ஃபீஸ் 92,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 70,000 இருக்குது, 80,000 இருக்குது, இதே நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்ததாக யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து திருக்குவளை நாகப்பட்டினத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், மறந்துடாதீங்க. காலேஜ் ஃபீஸ் 30,000, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பிஎம்எஸ்எஸ்க்கெல்லாம் வந்து 10,000 15,000 தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸு 17,000, மெஸ் ஃபீஸு மாதம் 30,000 வரும். இது 30,000 3,000 தான். ஓகே, அடுத்து ஜேஜே காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் ஜேஜேன்னு இருக்குது, மறந்துடாதீங்க. என்ன சார் ஜேஜேன்றீங்கன்னா, இப்போ அட்டானமஸாக வேறு ஆகிருக்கு இந்த காலேஜ், மறக்காமல் இதை வைங்க. காலேஜ் ஃபீஸ் வந்து 1,15,000, ஹாஸ்டல் ஃபீஸு 90,000. இந்த கோபி சுதாகர்லாம் இந்த பரிதாபங்கள்லாம் போட்டுட்ருக்காங்களா, அவங்களாம் இங்கே தான் படிச்சிருப்பாங்க, அவங்க போயிருந்தாங்க, நான்லாம் பார்த்துருக்கேன், இந்த காலேஜாக அவங்க படிச்சிருக்காங்க. அதே போல் அடுத்து மவுண்ட் காலேஜ் நம்ம புதுக்கோட்டை நம்ம மாவட்டம். காலேஜ் ஃபீஸ் வந்து 1 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85,000. மவுண்ட் காலேஜெலாம் இன்றைக்கி அட்டானமஸாக மாறிடுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, சுதர்சன் காலேஜ் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் காலேஜ் இப்போ அட்டானமஸ் ஆகிருக்கு, மாணவர்கள் மத்தியில் இதுவுமே நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கு. புதுக்கோட்டையில் இந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்ரீராமகிருஷ்ணா, பெரம்பலூர் மாவட்ட மக்களே பார்த்துங்க, ஸ்ரீராமகிருஷ்ணா மறந்துடாதீங்க. காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000. இந்த காலேஜை மறந்துடாதீங்க. ஓகே, 3454 கவுன்சிலிங் கோடு. அடுத்து கிங்ஸ் காலேஜ் புதுக்கோட்டையில் நம்ம கந்தரவாட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து கிங்ஸ் காலேஜ், மறக்காமல் இதை வச்சுக்கோங்க. காலேஜ் ஃபீஸ் 85,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 50,000. அடுத்து இஜிஎஸ் பிள்ளை காலேஜை வந்து நாகப்பட்டினத்தில் நல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க, நல்ல சூப்பரான ஒரு கல்லூரி, இதை மறக்காமல் நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்களை வைக்கணும். காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000.
இதையுமே மறக்காமல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்க மறந்துடாதீங்க. ஒரு நல்ல கல்லூரி. அடுத்த கல்லூரியாக தனலட்சுமி சீனிவாசன், பெரம்பலூர் மாவட்டத்தில். பெரம்பலூர் அப்படின்னு சொன்னோம்னா தனலட்சுமி காலேஜ் தெரியாத ஆளே கிடையாது. எப்படி ராமகிருஷ்ணா வந்து இப்போ ஃபேமஸாக அங்கே ராமகிருஷ்ணா காலேஜும் இருக்குது, அதே அளவுக்கு தனலட்சுமி சீனிவாசனுக்கும் நல்ல போட்டி இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். தனலட்சுமினா அந்த குரூப் வந்து பெரம்பலூரில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. இங்கே காலேஜ் ஃபீஸ் 1,25,000, அட்மிஷன் ஃபீஸ் 11,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 85,000 வாங்குறாங்க. ஸோ இதையுமே நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ், பெரம்பலூர் மாவட்டத்திலேயே ராமகிருஷ்ணா, தனலட்சுமி, அப்புறம் ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. காலேஜ் ஃபீஸ் 67,500, ஹாஸ்டல் ஃபீஸ் 65,000 தான். அதே சேம் டைம் அடுத்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு காலேஜ், எப்படி சிகே காலேஜ் இருக்கோ அதே போல் எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 65,000 தான். அதே போல் மேம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், நம்மளுடைய திருச்சியில் மேம் குரூப்பை தெரியாத ஆளே கிடையாது. அதில் ஒரே ஒரு காலேஜ் அட்டானமஸ், காலேஜ் ஃபீஸ் 1 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் 65,000 இருக்குது, 90,000 இருக்குது. அடுத்து எம்ஐஇடி காலேஜ், இதுவும் நல்லா இருக்குங்க. அங்கிட்டு ஏர்போர்ட் போகிற ரூட்டில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில். காலேஜ் ஃபீஸ் 92,500, ஹாஸ்டல் ஃபீஸு 90,000 வரும். அதே சேம் டைம் சுதர்சன் காலேஜ் நம்ம புதுக்கோட்டையில், செந்தூரான் காலேஜ் இங்கே நிறையா இருக்குதுங்க. நம்ம புதுக்கோட்டையில் செந்தூரான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது சுதர்சன் காலேஜ். சுதர்சன் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜ் ஃபீஸ் 75,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 70,000 வரும். அதே போல் பரிசுத்தம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் காலேஜே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பரிசுத்தம் காலேஜ் இருக்குது, பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா, நான் கூட அப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில் சேரணும்னு அப்போ போய் நான் நின்னேன். அங்கே வந்து பரிசுத்தம்னு ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் காலேஜாக இருக்குது. இதை நீங்கள் சாய்ஸில் வைங்க. காலேஜ் ஃபீஸ் 75,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 21,000, மெஸ் ஃபீஸ் வந்து மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 4,500 வரும். ஓகே. அடுத்த கல்லூரியாக ஸ்ரீ ஐசாக் நியூட்டன் காலேஜ் நாகப்பட்டினத்தில். இவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமஸ், அதாவது நர்சிங்கு ஏகப்பட்ட படிப்புகள் இங்கே இருக்குது. காலேஜ் ஃபீஸ் 65,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000 90,000 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கப்படுது. இதையுமே சாய்ஸில் வைக்க மறந்துடாதீங்க தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க. அதே போல் இந்திரா கணேசன் காலேஜ், இந்திரா கணேசன் எங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளியில். இவங்கள்ட்டையும் நிறைய படிப்புகள் இருக்குது, ஏராளமான படிப்புகள் இருக்குது. காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000 வாங்கப்படுது. அதே சேம் டைம் அடுத்து செந்தூரான் காலேஜ், நான் முதல்ல சொன்னேன்ல சுதர்சன் காலேஜ், செந்தூரான் காலேஜ், அதுக்கப்புறம் மவுண்ட்சியான் காலேஜ் எல்லாமே புதுக்கோட்டையில் தான் இருக்குது. இந்த செந்தூரான் காலேஜில் காலேஜ் ஃபீஸ் 75,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 49,000 வாங்கப்படுது. இதையுமே சாய்ஸில் வைக்க புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, அங்கிட்டு சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த காலேஜெலாம் நீங்கள் வைக்கலாம், அட்டானமஸ் தான். அடுத்து நெல்லையாண்டார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அரியலூர் மாவட்டத்தில் இன்னொரு காலேஜ், ஒரு பிரைவேட் காலேஜ். இது வந்து இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகிருக்கு. காலேஜ் ஃபீஸ் 50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 50,000. இது வந்து நான் இப்போ கேட்டேன் ரீசெண்டாக, எல்லாமே கேட்டு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்ட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் மாணவர்கள் ஒரு லைக்கை பண்ணுங்கள். சென்னைக்கு போகணும்னா அந்த வீடியோ பாருங்கள், கோயம்புத்தூருக்கு போகணும்னா அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து நம்ம மதுரை, திருநெல்வேலி மட்டும்தான் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.